அப்பா அப்பான்னு தலைப்பு எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்க வருகுது. எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, வாழ்க்கையில படாத பாடு இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல. படிச்சு பட்டகிட்டன்னு எதுவும் வாங்கினது இல்ல, பரம்பரை பணக்காரன் இல்ல, வெட்டி வந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்தது இல்ல. ஆனா நல்ல துணி நீ போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல. பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்த, பந்தாவா நான் சுத்த, அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த. பத்திரமா என பாத்துக்க, படாத பாடு நீ பட்ட. அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம் தானு சொல்லி முடிச்ச அந்த கவிதை. நேத்து உங்களுடைய குழந்தையுடைய அந்த எமோஷன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இருந்தது. ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷன் அழுகும் போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் என்ன தெரியுமா? அது நாஞ்சல் விஜயன் அவங்களுடைய குழந்தைய கையில வாங்கின அந்த தருணம் தண்ணியே அறியாம அவ்வளவு ஒரு, ஆனா பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னைக்குமே வந்துட்டு ஒரு சிறப்பாக இருக்கணும். எங்க இருந்தோ நீங்க நிறைய கஷ்டப்படலாம் பாத்துருக்கேன் தம்பி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குடும்பம், உங்களுக்காக ஒரு குழந்தை, அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் பல தூரம், பல கோடி தூரம் ரொம்ப நல்லா போனோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காங்க.